சகோதர சகோதரிகளுக்காக பெண்களின் இன்றைய நிலை, பெண்களுடைய பிரச்சனைகள், பெண்களுடைய பாதுகாப்புகள், பெண்களுக்கு அன்றாடம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள், இதையெல்லாம் உங்களுக்கு கருத்துக்களாக வெளியிடுவதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கியமான வருகை இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். முதல் கட்டமாக இறைவணக்கம். ரசியோடு அமர்ந்திருந்து நல்ல உணவை நமக்கு வழங்கிய ஏனென்றால் காலை ஒரு பகுதி நம்முடைய நிகழ்ச்சி நிறைவடைந்து இப்பொழுது பிற்பகல் நிகழ்ச்சி இங்கே தொடங்கி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே தலைமை தாங்கி இந்த மாவட்ட மக்கள் மேம்பாட்டு தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு தலைவர் சீரசாதி நிறுவனர் திரு பாஸ்கர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள பதி நேரத்திலே உங்களுக்கு ஒரு அருமையான உணவை அளித்து தன் பேரிலே சூரியனையும் சந்திரனையும் தாங்கி ஒரு அறக்கட்டளை, அதாவது சபைமுத்து அர்த்த சரக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை மூலம் மக்களுக்கு வாரி வழங்குகின்ற வண்ணலாக திகழ்கின்ற ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சுய உதவி குழு உறுப்பினர்களே மற்றும் குடும்பங்களே மற்றும் சார்ந்தோர்களே, நிகழ்ச்சியின் தொடர்பாக பெண்கள் தின விழா பற்றி ஒரு 2 மணித்துளிகள் பேசலாம் என்று சந்தர்ப்பத்தில் இருக்கின்றேன். அறிவு அறிவு மானிடர் ஆதல் அறிவு. அகிலும் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திட வேண்டுமம்மா. இருக்கின்ற நெருப்பு நீளமும் சிறப்பு முதலிய ஆண் பெண் என்று நாம் இப்பொழுது பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமே இந்த மின்சாரம் எலக்ட்ரான் நியூட்ரான் என்று இதுவும் மைனஸ் பிளஸ் என்று 2 வகையான சக்திகளை கொண்டது. இன்னும் இந்த உலகமே 2 விதமான ஆற்றலிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதாவது நிலையாற்றல், இயல்பு ஆற்றல் என்று நாம் சிவனே இருக்கிறோம் என்று சொல்வோம். அது நிலையாற்றல். செயல்படுவது பெண்களுக்கு எங்கு பார்த்தாலும் தொல்லைகள், கொடுமைகள். இந்த நிலையை முறியடிக்கத்தான் பெண்கள் உரிமை போர் என்று வேலை பண்ணாமல் கூறிக்கொண்டு பெண்கள் பண்ணோம். இல்லை, பெண்கள் பார்த்த விதவைக்கு மடிப்பிடவே முடியாது. கூறி காலையிலிருந்து இரவு வரைக்கும் வீட்டு வேலை, அப்புறம் வெளியே அலுவலக வேலை, ஏதோ ஒரு சித்தார் வேலை, கொத்து வேலை, ஏதோ ஒரு வேலை, அத்தனையும் பார்த்து வீடு வந்து அத்தனையும் பார்க்கணும். ஆனால் அதற்கு விலை மதிப்பே கிடையாது. அப்படிப்பட்ட உழைக்கும் பெண்கள் அந்த சம உரிமை கேட்டு இதற்காக போராடி தினம்தான் இந்த அகில உலக பெண்கள் தினம். சமமான நேரம், 8 மணி நேரம் வேலை, 5 மணி நேரம் வேலை, சரியான கூலி கேட்டுதான் இந்த உலக பெண்கள் தின விழாவை தொடங்கியது, உரிமை கோரை தொடங்கியது. அப்படிப்பட்ட நிலையில இந்த நிலையை நம்ம கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் நம்ம இந்த நிலையை இப்போ வந்து இந்த உலக பெண்கள் தின விழாவை நம்ம கொண்டாடி இருக்கிறோம். ஓகே இப்பொழுது அவர்கள் வாழ்த்துறை வழங்குகிறார்கள். நானும் ஒரு தொண்டு நிறுவனம் சார்ந்ததாக இந்த மீட்டிங்கில் வந்திருக்கேன். மார்ச் 8ஆம் தேதி எனக்கு அன்னை தெரசா உலக மகளிர் பெண்கள் தினம். அதை எல்லாரும் கொடுக்கும்போது சுய உதவி குழுக்கள் வந்து புதுச்சேரியில் வந்து ஒரு பெண் வந்து தலைவர் வாங்கினாங்க. நான் சுய உதவி குழுக்கு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு 3-4 கிராமத்தை எடுத்து
முதலாம் பேங்க்ல லோன் வாங்க போனோம்னா செய்திகளுக்கு வந்து இங்கே வரவேற்கின்ற அனைத்து சகோதரிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்தபடியாக இந்த கூட்டமைப்பின் தலைவர் திரு பாஸ்கர் அவர்களை கொண்டு பேசுவார்கள். தாய் மக்களே, சகோதர சகோதரிகளே, என்னை பெரிதும் ஆளாக்கிய தொண்டு நிறுவன தலைவர்களே மற்றும் என்னுடன் இந்த விழாவிற்கு, இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த மாநாட்டிற்கு ஒத்துழைப்பு நல்கிய சகோதர சகோதரிகளும் சகோதரர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். காலத்தின் சூழ்நிலை காரணமாக மார்ச் 8ஆம் தேதி நடக்க இருந்த இந்த மாநாடு, இந்த நிகழ்ச்சி அவருடைய சொந்தக்காரர்கள் சார் வந்து விட்டால் நீங்கள் வேணாம் போய் பாருங்கள் என்று அவர் அப்பொழுதுதான் வந்து படித்து ஒரு 5 நிமிடம் கூட இருக்காது, உடனே இருக்க கடமைப்பட்டு இருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும், அந்த கொடுப்பதற்கென்ற ஒரு மனம் வேண்டும். என்ன வேண்டும் உங்களுக்கு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒன்றுமில்லை சார், சார்பாக, தலைவர்களின் சார்பாக மனம் உணர்ந்து இந்த நிகழ்வுகளை, இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் அம்மா தள்ளிடணும்மா. உறுப்பினர்கள், தொண்டு நிறுவனங்கள், முதலாவதாக மல்லநாள் சமூக சேவை நிறுவனத்தின் இயக்குனர் திரு எம் சுந்தரராஜ் அவர்களுக்கு சாலை அளிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக திரு சுதர்சன் அவர்களுக்கு சாலை அளிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த கூட்டமைப்பின் உறுப்பினர், புதுக்கோட்டையில் பணியாற்றி வரும் இந்த கூட்டமைப்பின் உறுப்பினர் இந்திய தேசிய மாதர் சம்மேளனத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதரி சுப்புலட்சுமி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்களே, இவற்றுக்கெல்லாம் மேலாக பல்வேறு தலைவர்களுடைய பெயர்கள் விடுபட்டு போயிருந்தாலும் கூட அதை பெயரை சொன்னதை போல ஏற்றுக்கொண்டு, இவற்றிற்கெல்லாம் மேலாக பூங்கொடி எல்லாம் நாங்கெல்லாம் போர்க்கொடி என்றே புறப்பட்டு விட்டோம் என்று மிக திரளாக இன்றைக்கு என்னதான் இந்த